Good evening, students. இன்னைக்கு நம்ம 8th standard மேக்ஸ்ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் 7.2 பார்க்கணும் எக்ஸசைஸ். ஸோ தகவல் செயலாக்கம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய பெயர், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் 7.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 7.2 எக்ஸசைஸ்க்கான டாபிக் வந்து ஃபிபனாசி சீரிஸ் அண்ட் HCF, அதாவது ஃபைபோனாசி வரிசைகள் மற்றும் மீப்போக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து HCF உங்களுக்கு ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்துருக்கீங்க. அதனுடைய கண்டினியூட்டில கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெசிபிக் மாடல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபிபனாசி சீரியஸ்ங்கிறதும் நீங்க ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கிறதா. அதனுடைய ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டட் எக்ஸசைஸ்ல இருக்காது. HCF ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் எக்ஸசைஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் அண்ட் இன்றைக்கு தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள போலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா. ஸோ வந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் குழந்தைகள் தின விழா வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அந்த குழந்தைகள் தின விழாவை பற்றி தான் சில தகவல் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குழந்தைகள் தினம் எப்போது? இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தை கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் கொண்டாடப்படுகின்றது. குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த நேரு குழந்தைகளால் சாச்சா நேரு அல்லது நேரு மாமா என்று அழைக்கப்பட்டார். சோ ஒவ்வொரு வருடமும் குழந்தைகள் தினத்திற்கான ஒரு தீம் உள்ளது. சோ அதுல 2025ஆம் ஆண்டிற்கான குழந்தைகள் தின விழாவிற்கான தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உரிமையும் அப்படிங்கிறது தான் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான குழந்தைகள் தின விழா தீம். சரி, இந்தியால நவம்பர் 14ஆம் தேதி நாம் குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடுகின்றோம். உலக அளவில் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 20ஆம் தேதி. உலக அளவில் உலக குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? நவம்பர் 20. ஜவஹர்லால் நேரு ஆனவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர். நேரு தனது ஜாக்கெட்டில் எந்த மலரை அடிக்கடி அணிந்திருப்பார்? ரோஜா மலர். ஓகே. குழந்தைகள் தினம் எதனை வலியுறுத்துகிறது? குழந்தைகளின் உரிமை மற்றும் கல்வி. பொழுதுபோக்கா, விளையாட்டா, கலையா, கல்வியா, உரிமையா? சோ உரிமை மற்றும் கல்வியை வலியுறுத்தித்தான் இந்த குழந்தைகள் தினமானது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாள் விழாவை நினைவு கூறும் வகையில் கொண்டாடக்கூடிய நாள் தான் குழந்தைகள் தின விழா. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம பாடத்துக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபெபனாசி சீரிஸ், ஃபைபனாசி வரிகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது ஒரு ஜெனரல் கான்செப்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபைபனாசி வரிகளுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்றேன். ஃபைபனாசி சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, மூன்றாவது உறுப்பு தேர்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்முடைய கூடுதலா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலியில அம்மா, அப்பா, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அந்த பெண் குழந்தையிலிருந்து திருப்பியும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும். அங்க இருந்து 2 பேர். இந்த ஜெனரேஷன் உருவாகுது இல்லையா? சோ அததான் வந்து 2 பேர் இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலி ஆகும்போது 4 பேரா மாறுவாங்க. அந்த 4ல சோ நீங்க உங்க அம்மா அப்பா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்க எடுத்துக்கோங்க. சரியா? சாரி, 2 பேரா இருக்காங்க. இவங்க 2 பேர் என்ன ஆகுறாங்க? இல்ல அப்பாவுடைய அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சோ அப்பா, அவங்கள இருந்து அம்மா. சரியா? இவங்களுக்கு நீங்க 2 பசங்க. சோ இந்த 2ங்கிறது 4 ஆச்சு, 2ங்கிறது 3 ஆச்சு, 3 4 ஆச்சு, 4 5 ஆச்சு, 5 6 ஆச்சு. இப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆனா இவங்க 2 இந்த ஒரு பர்சன் 2 பர்சனா மாறுவாங்க. இந்த ஒரு பர்சன் 2 பர்சனா மாறுவாங்க. இந்த ஒரு பர்சனுக்கு வந்து இங்க 2 ஆட் ஆவாங்க, இங்க 2 ஆட் ஆவாங்க. இதுதான் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபிபனாசி சீரிஸ் அப்படிங்கிறது மூன்றாவது உறுப்பு வராங்க இல்லையா? தேர்ட் மெம்பர், ஃபாதர், மதர், இவங்கள்ல இருந்து ஒரு சன் ஆர் ஒரு டாட்டர் வராங்க இல்லையா? சோ 1 + 2 + தேர்ட் மெம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேத்த ஆட் பண்ணவங்க தான். f of 3 is equal to f of 2 plus f of 1.
அதற்கான ஒரு சிமுலேஷனை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் டாபிக்கா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிபனாசி சீரியஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு மெத்தட். இது நம்ம ஜெனரல் மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபிபனாசி சீரியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ்க்கு பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் நான் என்ன கொடுக்குறேன்னா 1ன்னு கொடுக்குறேன். ஓகே. சரி. ரெண்டாவது நம்பர் என்ன கொடுக்குறேன்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். நான் வேற எந்த நம்பர்ல சேஞ்சஸ்லாம் பண்ணல. 1 2 3 ஆர்டர்லயே போறேன். நம்பர் 1, செகண்ட் நம்பர் 2. ஸோ 1 2 3 5 8 13 21 34 55. அதாவது மூன்றாவது நம்பர் இரண்டு எண்களின் கூடுதல். நான்காவது எண் பாத்தீங்கன்னா அதற்கு முந்தைய இரண்டு எண்களின் கூடுதல். ஐந்தாவது எண் பாத்தீங்கன்னா 5 plus 3 8 13 8 plus 5 13 13 plus 8 21 21 plus 13 34 34 plus 21 55 55 plus 34 89. So Fibonacci series உடைய கான்செப்டே value is equal to addition of first two values. அதாவது அடுத்தடுத்த நம்பர்ஸ் எழுதும்போது அதற்கு முந்தைய இரண்டு எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது தான் ஃபிபனாசி சீரியஸ் உடைய கான்செப்ட். ஸோ இப்ப எழுதியிருக்காங்க பாருங்க. நம்ம ஆர்டர் வைஸ் எழுதும்போது 1 2 3 4 5 6 7 8 10 நம்பர்ஸ் தானே ஃபிபனாசி சீரியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ். கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கறது நீங்க ஆர்டர்ல எழுதியாச்சு இல்லையா? எஸ். ஓ, ஃபிபனாசி சீரியஸ்ல நீங்க எழுதும்போது 1 2 2 plus 1 is 3, 3 plus 5 is 8, 8 plus 5 is 13, 13 plus 5 is 21, 13 plus 8 is 21, 21 plus 13 is 34, 34 plus 21 is 55, 55 plus 34 is 89. ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப செவன்த் நம்பர் என்ன அப்படின்னு அப்படின்னா seventh number into 11 is equal to 21 into 11 231. Okay. Sum of all the 10 numbers is equal to 231. 10 numbers is seventh number into 11 அப்படிங்கிறதா ஃபார்முலா. ஸோ இங்க ஃபிபனாசி சீரியஸ் உடைய ஜெனரல் கான்செப்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் எழுதுனாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அதை பேஸ் பண்ணி தான் தேர்ட் நம்பர் எழுதணும், ஃபோர்த் நம்பர் எழுதணும், ஃபிஃப்த் நம்பர் எழுதணும். அதற்கு முந்தைய ரெண்டு எண்களின் கூடுதலாகத்தான் அடுத்தடுத்த எண்களை எழுத வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபிபனாசி சீரியஸ் ஃபைபோனோசி வரிகள். ஓகேவா? எஸ் டன். அப்படிங்கிறது பார்க்க போறோம். HCF. ஸோ நார்மலா HCFனா என்ன? மீ பெரு பொது காரணி. மீ பெரு பொது மடங்கு கிடையாது, மீ பெரு பொது காரணி. ஸோ இந்த காரணிக்கும் பொது மடங்குக்கும் உள்ள சிறு வித்தியாசம், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். HCF LCM. Highest common factor, least common multiple. இது மடங்குகள், இது காரணிகள். ஸோ மடங்குகளுக்கும் காரணிகளுக்கும் உள்ள சிறு வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க பாப்பேன். அதாவது 12, 24 ரெண்டு நம்பர். சரியா? நான் உங்களுக்கு சிமுலேஷன்லயே காட்டுறேன். and 24. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கிறோம்னா
எல் டிவிஷன்ல போட்டுக்கிறோம். ஸோ இப்போ 12 எந்தெந்த வாய்ப்பாடுகள்ல எல்லாம் வரும், 24 எந்தெந்த வாய்ப்பாடுகள்ல எல்லாம் வரும், அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படியே சைட்ல போர்டையும் பாருங்க. 12 is equal to 2 into 6 12, 6 2 12, 3 4 12, 4 3 12, 12, 12 1 12, 24, 2 3 4 6 12 24. ஸோ இந்த வாய்ப்பாடுகள்ல எல்லாம் 12 என்ற எண்ணும் 24 என்ற எண்ணும் வகுப்படும் அல்லது வரும் வச்சுக்கோங்க. இப்ப நான் எல்சிஎம் பாக்குறேன். எனக்கு 12 எந்த டேபிள்ஸ் மல்டிபிள்ஸ். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நான் போல்ட்ல எழுதி இருக்கிறது பாருங்க. இதுல வந்து எந்த ஃபேக்டர் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடிய காரணியானது மிகப்பெரிய எண்ணாக இருக்கிறதோ அதுதான் இங்க ஹெச்சிஎஃப். இதே எல்சிஎம் பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய எல்லா எண்களையும் 2 2 4 4 3 12 12 2 24 வரக்கூடிய எல்லா எண்களையும் பெருக்கி லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதுல வந்து காமன் மல்டிபிள் இன்னும் இதுக்கு எழுதலாம், 12க்கு எழுதலாம், 24க்கு எழுதலாம். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் நீங்க என்ன எடுப்பீங்க, எல்சிஎம்ஆ எடுப்பீங்க. ஹெச்சிஎஃப்ஆ வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது வந்து எந்தெந்த வாய்ப்பாடுகளில் வரும், இது இதனுடைய மடங்குகள் 12. இப்போ இது ஹெச்சிஎஃப் எழுதினேனா, எல்சிஎம்க்கு பாருங்க, இது ஹெச்சிஎஃப் எழுதியிருக்கேன். எல்சிஎம்க்கு ஆக்சுவலா ரைட்டிங்ல நீங்க எழுதணும்னா 12 மடங்குகள் 12 12 12 2 24 12 3 36 12 4 48 5 சும்மா 5 வரைக்கும் எழுதியிருக்கேன். 24 1 24 2 48 24 3 4 3 12க்கு 2 மீதி 1 72. ஓகே, சோ 3 டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கேன். சோ இதுல லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது, இதுவா? சோ இதுக்கு மேல போனா இங்க 48 இருக்கு அடுத்த நம்பர், ஆனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் 24. அதாவது ஹெச்சிஎஃப்க்கு என்ன பண்ணீங்க, எந்தெந்த வாய்ப்பாடுகள் எல்லாம் வரும்னு எழுதினீங்க. எல்சிஎம்க்கு என்ன பண்ணீங்க, அதனுடைய மடங்குகள் 12 1 12 2 12 3 12 4 4 1 24 2 24 3 24 4. ஸோ அதுல சின்ன காமன் மல்டிபிள் எது, 24. நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் இது போர்ட்ல எழுதி இருக்கிறது எதுக்காக, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அது எடுத்துக்கலாம். ஸோ ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? எஸ், சரி. இப்போ நம்ம இந்த ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் மெத்தட் கொடுத்துருக்காங்க. மீப்பெரு பொது காரணியை கண்டறியும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் வகுத்தல் முறை. அதுதான் உங்களுக்கு நான் சிமுலேஷன்ல காமிச்சேன். நார்மலா அது வந்து தொடரும். இந்த தொடர் வகுத்தல் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நிமிஷம் இருங்க. இதற்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் தொடர் வகுத்தல் முறை ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். அதாவது 2 எண்கள் கொடுப்பாங்க, அந்த 2 எண்களை எவ்வாறு நாம் வகுக்க வேண்டும் அப்படின்னா வகுப்படும் எண், வகுக்கும் எண், ஈவு, மீதி இத வந்து ரிப்பீட்டடா அப்படிங்கிறது தான் மீபோக்கா. 0 ஆன்சர் 0 வர வரைக்கும் நம்ம வந்து தொடர் வகுத்தல் முறை அல்லது தொடர் கழித்தல் முறை 2 முறை சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தொடர் கழித்தல் முறைங்கிறது அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். சோ தொடர் வகுத்தல் முறை அப்படின்னா இங்க ஒரு சிமுலேஷன்ல அதனுடைய டெஃபினிஷன் மட்டும் காட்டுறேன். repeated division is the repeated subtraction is also. So divisor dividend அப்படிங்கிறது வந்து number to be divided by another number.
Quotient வந்து result of the division. Divisor again a number you divide by. Remainder the part left over and smaller than the divisor. So dividend is equal to quotient into divisor plus remainder. இதுதான் இதனுடைய கான்செப்ட். இது சம்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு HCF கால்குலேட் பண்றது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? 2 by 2 is asking to count how many 2s are in 2. கரெக்டா? சோ இது இப்படி ரிப்பீட்டடா போகும். ஓகே, ஒரே வேலைய ரிப்பீட்டடா பண்றதுதான் சொல்றாங்க. சோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஒரு சம் தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரு பொது காரணியை காண்கன்னு 3 சம்ஸ் 4 சப்டிவிஷன் நம்ம ஒரு சம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த தொடர் வகுத்தல் முறைனா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். சம் பார்த்துட்டு அதனுடைய கான்செப்ட சொன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 7.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். and 26 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து டிவிடெண்ட். இருங்க, எப்பவுமே பெரிய எண்ணை சிறிய எண்ணால வகுக்கணும். இத டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்டி. இது வந்து டிவைசர். சோ 26 இன்டு 1 26 இல்லையா? கரெக்டா? சோ இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். 26 455 எத்தனை முறை? சோ 25 இன்டு 8 200. 26 இன்டு 10 260. 26 இன்டு 15 390 இல்லையா? அப்போ 455 வரணும். கரெக்டா? 26 இன்டு 17. 7 6 42க்கு 2 மீதி 4 7 2 14 18 1 6 2. சோ 2 4 4 442. இதுக்கு அடுத்த நம்பர் போயிடுச்சுன்னா 455 கிராஸ் ஆயிடும். சோ 17 442. ஓகேவா? பேலன்ஸ் என்ன வருது? 13 இல்லையா? சோ இந்த 13 வெளியில இருக்கணும். இங்க டிவைசரா இருக்கிறது இந்த ஸ்டெப்ல டிவிடெண்டா உள்ள வரணும். 26. சோ இத 2 முறை பெருக்கினால் 26 கிடைக்கும். 0. சோ இப்போ லாஸ்டா இங்க எந்த நம்பர் டிவைசரா போட்டிருக்கோமோ கடைசி டிவைசர் தான் HCF. எந்த, அதாவது இங்க மீதி வரக்கூடிய எண்ணுக்கு இங்க ஃபர்ஸ்ட் டிவைசரா எடுத்ததை திருப்பியும் உள்ள டிவிடெண்டா கொண்டு வரணும். டிவிடெண்டா எடுத்துட்டு வந்து இங்க கோஷன்ட் வந்து நீங்க போடுவீங்க. சோ அந்த கோஷன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஈவு அப்படிங்கிறது எந்த இடத்தில் மீதி வருகிறதோ அந்த டிவைசரை தான் HCFன்னு எடுத்துப்போம். ஸோ ஸ்டெப் 1 எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். Step 1, the larger number should be dividend. The larger number should be step 2. After first division, இது உங்களுடைய
உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதுறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாட் மேண்டேட். ஓகேங்களா? இந்த சம்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் பட் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் த ரிமைண்டர் becomes new divisor. The remainder becomes new divisor. And தமிழ்லயும் சொல்றேன். The previous divisor becomes next dividend. அடுத்த சம்முக்குலாம் இது எழுத மாட்டேன். இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதுவேன். ஓகேவா? Step 3. This is done till remainder 0. Step 4. The last divisor is the HCF. இங்க HCF என்ன? பதி is the HCF. இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான் சம் மட்டும்தான் இங்க பார்ப்பாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. நீங்க எழுதவே வேண்டாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸை நான் ரிப்பீட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வகுப்படும் எண் டிவிடெண்ட் அப்படிங்கிறது தமிழ்ல வகுப்படும் எண். வகுப்படும் எண்ணானது எப்பவுமே பெருசாதான் இருக்கணும். வகுப்பும் எண்ணானது சிறியதாகத்தான் இருக்க வேண்டும். So the larger number should be dividend. வகுப்படும் எண் பெரியது 455 and வகுப்பும் எண் சிறியது 26. So first step வந்து படி ஒன்றின் after first division the remainder becomes new divisor and HCF the previous divisor becomes next dividend அப்படின்னு இருக்கா? So படி ஒன்றின் மூலம் பெற மீதி புதிய வகு எண். படி ஒன்றின் மூலம் பெறப்பட்ட மீதி புதிய வகு எண். வகு எண் படி ஒன்றில் வகுக்கும் புதிய எண்ணை வகுப்படும் எண்ணாக கொண்டு வகுத்தலை மீண்டும் செய்தல் வேண்டும். இங்க இருக்கிற டிவைசரை இங்க வந்து டிவிடெண்டா மாத்தி தொடர் வகுத்தலை செய்ய வேண்டும். இச்செயலை 0 வருவரை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். மீதி 0 என்று ஆகும் போது இறுதியாக உள்ள எண்ணானது இறுதியாக உள்ள வகு எண்ணானது மீப்பெரு பொது காரணி ஆகும். அடுத்த சம்ல இருந்து ஸ்டெப் ஜஸ்ட் வந்து சம்ஸ் மட்டும்தான் போடுவேன். இது உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான் எழுதியிருக்கேன். எஸ், டன். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். டிவிடெண்ட் இஸ் ஆல்வேஸ் பிக்கஸ்ட் நம்பர், டிவைசர் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் ரிப்பீட்டட் டிவிஷன் பண்ணணும். சோ அடுத்தது ஃபர்ஸ்ட்ல ரெண்டாவது சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. 392 256. சரிங்களா? நான் இங்கே ரிப்பீட்டர் ஸ்டார்ட் பண்றேன். 392 256 டிவைசர் வகுப்படும் எண் வகுக்கும் எண். ஒன் டைம் தான் உங்களால இதுல வந்து வகுக்க முடியும். 256 2 தடவை போட்டீங்கன்னா 500க்கு மேல போயிடும். மீதி 12ல 6 போனா 6, 8ல 5 போனா 3, 3ல 2 போனா 1, 136. இப்ப இந்த 256 ஆனது
நியூ டிவிடெண்டா மாறிடும். லாஸ்ட் டிவைசர் இஸ் த செகண்ட் டிவிடெண்ட். ஓகேவா? சரி, 136 அப்படிங்கும் போதுமே இது 2 டைம்க்கு மேல போச்சுன்னா 270க்கு போயிடும். ஸோ அதனால 1 டைம் தான் 136. ஸோ இது 0 2 1 120 பேலன்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிவைசர் நியூ டிவிடெண்டா மாறிடுது 136. அகைன் 1 டைம் தான் போட முடியும். 120 பேலன்ஸ் 6 1 16. ஓகே, ஸோ இப்போ இந்த டிவைசர் வந்து நியூ டிவிடெண்டா மாறுது 120. ஸோ 16 இன்டூ 7 112. ஓகேவா? சரி, 16 இன்டூ 7 112. இங்க மீதி வரத நான் இங்க கண்டினியூ பண்றேன். 16 இன்டூ 7 112 பேலன்ஸ் 16, சாரி பேலன்ஸ் 8 வரும். அதை வந்து இங்க 16 வந்து நியூ டிவிடெண்டா மாத்திருக்கேன். 8 இன்டூ 2 16. ஸோ 0 ஆகிவிட்டது. இதனுடைய கண்டினியூட்டி தான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? பேலன்சஸ் 8. ஸோ இந்த டிவைசர் ஆனது இங்க டிவிடெண்டா மாறிடுச்சு. 2 டைம் 8 பெருக்கினீங்கன்னா 16. ஸோ ரிமைண்டர் இஸ் 0. அப்போ மீப்பெரு பொது காரணி லாஸ்டா எந்த டிவைசர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து 8. 0 வரத்துக்கு முன்னாடி எந்த நம்பர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் வந்து மீ பேக்கா HCF. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது சீரியஸ் ஃபைபனோசி வரிசைகள்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ரெண்டாவது HCFக்கு ஒரு ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்தோம். இது 2 விஷயம்தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த HCFல ஒரு தடவை நீங்க வீட்டில் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு தடவை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய கண்டினியூட்டி 7.2 எக்ஸசைஸே பார்க்கலாம். இதுல ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தடும் இருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். இதே சேம் டாபிக் கண்டினியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.